தேவரா பார்ட் 1 அப்படின்னு ஒரு படம் பார்த்தாங்க. இதுக்கப்புறம் டாலிவுட் படமே பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஊத்துறானுங்க. இவனுக்கு எடுக்கிறதே சரியில்லைங்க. என்னத்து எடுக்கிறான்னு தெரியுமா? அது ஃபுல்லாக பில்டப் வச்சு படத்தை ஓட்டுறானுங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் நான். ரொம்ப கடுப்பாக இருக்குது எனக்கு. ரிவ்யூ கொடுத்தோட ஒரு மாதிரி இது எனக்கு மனசே வரல. அந்த மாதிரி இது அதுதாங்க ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேது. அவனுக்கு எதுக்கு கத்துறான், என்ன கத்துறாங்கன்னே தெரிய மாட்டேது. சத்தியமா சொல்றேன், ஒரு சீனு கூட ஒட்டவும் இல்லை, கத்துறதுக்கு மொமெண்ட்டும் இல்லை, ஏத்துக்கவே முடியாத சீனுங்கள்லாம் இந்த படத்துல தான் இருக்குது. ஒரு கேவலமான படமா இருக்கு. இந்த வருஷத்தோட கேவலமான படமா இந்த தேவரா இருக்குது. அதுதான் நான் சொல்லுவேன். இதுதான் உண்மை. ஸ்டோரி என்ன பில்டப் தாங்க, பில்டப் தான் ஸ்டோரி. நீங்க சாங்ஸ் அந்த ஃபியர் சாங்னு ஒன்று இருக்குது. அதனாலதான் அங்கங்க கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஃபியர் சாங் கூட தான். ஃபியர் சாங் நல்லா இருக்குது, சாங்குக்கு தான் கூஸ் பம்ப்ஸ். அந்த சீன்ல போட்டா சீன் வேஸ்ட். அந்த சாங் பாட்டு அணிவுறதுக்கு மட்டும்தான் கிரெடிட்ஸ் போகும். ஃபியர் சாங் மட்டும் தான் நல்லா இருக்குது. அந்த சுட்டமலை கொஞ்சம் நல்லா இருக்குது. சொட்டமலைவா அந்த பாட்டு, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி கதையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. பத்துல பில்டப் வச்சே தான் ஓட்டுறானுங்க, ஒண்ணுமே இல்லை. அதான் சொல்றேன், டாலிவுட் படமே நீ பாக்குறதாவே இல்லை. ஆக்சுவலா ஆக்டிங்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. என்ன சொல்றது உங்களுக்கு, நீங்க போய் பாருங்களேன், வெறுத்துறீங்க. நீங்க வாய்க்கே வெறுத்துறீங்க. நம்மளாம் உயிரோட இருக்கணுமாடா, இல்ல செத்துடலாமா, இந்த படம் முடியறதுக்குள்ளேயே செத்துடலாமான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உனக்கு இந்த படம் கொடுத்தது. டோன்ட் மிஸ் இட். அவனுக்கு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் செத்துனேறானுங்க. எல்லாருமே எதுக்கு சாவறானுங்க, எதுக்கு என்ன நடக்குது, ஏன் கொல்றாங்க, ஏன் ரத்தம் வருது, ஏன் கடல் சாவப்பாகுது, எதுவுமே தெரியமாது. சாவாகுதுன்னு அதுக்கான ஒரு காரணம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா பில்டப் தான் காரணம். ஒருத்தர் நீ சாவடினா அதுக்கு என்ன காரணம்னா பில்டப் தான் உள்ள வருது. இந்த மாதிரி ஒரு கேவலமான படத்தை என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை. அதான் சொல்லுவேன். நல்ல விஷயம் இல்ல தல, நல்ல விஷயமே இல்ல. நீ எதுல சொல்லுனா யோசிக்கிறேன். நல்ல விஷயமே இல்ல. அதான் சொல்ல, ஃபியர் சாங் மட்டும் நல்லா இருக்குது. அதை வேணா ஒத்துக்கிறேன். ஃபியர் சாங் மட்டும் தான் இந்த படத்துல நல்லா இருக்குது. சாங் அந்த ஒரு சாங் தான், அதோட ஓப்பனிங் சாங் மட்டமாகுது. ஃபியர் சாங் மட்டும் தான் நல்லா இருக்குது. மற்றபடி படம் சுத்த டம்மி. என்ன என்ஜாய் பண்ணானுங்க, கை ஊத்திருந்தானுங்க. நான் தமிழ் ஷோல தான் பார்த்தேன், கை ஊத்திருந்தானுங்க, சிச்சுனே இருந்தானுங்க. இன்டர்வல்ல சரி, முடியும் போது சரி, சிச்சுனே இருந்தானுங்க. ஒரு காமெடி படம் எடுக்கிறீங்களா,